வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப 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 சத்தான ஒரு வெயிட் போடக்கூடிய ஒரு உணவு. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், லஞ்ச் டைம்லேயும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் வளருவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு க்ளீன் பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு, அதையும் எடுத்துக்கோங்க. மூங் தால், இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாதாம் 2 முந்திரி, அதையும் சேர்த்துட்டு ஒரு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம் இதை நல்லா கழுவி எடுத்த பின்னாடி ஒரு கிளாத்தை போட்டுட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் போட்டு விட்டுருங்க. இது ஓரளவுக்கு நல்லா காஞ்சு வந்துடும். நீங்கள் அந்த ஈரம் வடியாமல் வறுத்தீங்க அப்படின்னா இதில் ஜவ்வரிசி போட்டிருக்கிறதால ஒட்டிக்கிட்டு வரும், உங்களுக்கு வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஃபேன் காற்றுல ஒரு துணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் காய விட்டுட்டு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டு வரும். இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் தண்ணி ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த அரிசி, மூங் தால், ஜவ்வரிசி, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்த அந்த மிக்ஸு, வெயிட் கெய்னிங் மிக்ஸ், அதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்தால் அப்பப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்த உடனே ஒரு சின்ன சைஸ் பனானா எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு செரலக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு, நல்லா வெந்தும் வந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பனானாவை இது கூட சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இது கூடவே பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட போதும். வெயிட்டு நல்லா கடகடன்னு ஏறுறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் பாலோ சுடு தண்ணியோ சேர்த்து கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு அழகாக வயிறு நிறைய ஊட்டி விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.